குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இது இன்னொரு கிண்டர்கார்டன் அல்லது பால்வாடி லெசன் என்ன சொல்லலாம். முந்தைய வீடியோவில் நம்ம விட வயதில் மூத்தவர்கள் குழந்தைகள் போல் நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் படிப்பாளிகள் நம்ம விட சிறந்த படிப்பாளிகளாக இருந்தால் கூட குழந்தைகள் போல் அவருடைய சிந்தனை காணப்படுது அப்படிங்கிறது தான் இந்த லெசன். அதாவது என்னுடைய நோக்கம், இந்த ஊரில் நான் இருக்கிறதுக்குரிய நோக்கமே சிந்தனை மேம்பாடு காணப்படணும் அப்படிங்கிறது தான். இடியோசி ஹட்டாவ், தி சேம் அஸ் கரீபி ஹட்டாவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அது என்னுடைய இதாக இருக்க நோக்கமாக, குறிக்கோளாக அது இருக்குது. அதனால தான் நான் இந்த ஊரிலே இருக்கிறேன். இங்கே நான் பார்க்கக்கூடிய காரியங்கள், நம்மளோட வயதில் மூத்தவர்களும் குழந்தைகள் போல் சிந்திக்கிறாங்க. நம்ம விட படிப்பாளிகள் கூட குழந்தைகள் போல் ஏதோ ஒரு லெவலாக ஒரு பாயிண்ட்டாவது கம்மியாக சிந்திக்கிறாங்க. அதை நான் பார்த்த விஷயம். உதாரணத்துக்கு நான் ஊராக போய் சபைகளை விசிட் பண்ணுறது என்னுடைய தரிசனமாக இருக்குது. நெட்டில் இப்போல்லாம் சபைகளுடைய அட்ரஸ் பார்த்து நான் போவேன். அதுபோல் எல்லாரையும் எனக்கு தெரியாது. சபையின் காரியங்களுக்கும் நான் புதுசு தான். கற்றுக்கொள்கிற அனுபவத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் எக்ஸ்பர்ட்டு நான் சொல்ல முடியாது. ஸோ ஒரு புதிய சபையை நான் விசாரிச்சுக்கிட்டு நெட்டில் அவங்க அட்ரஸ் பார்த்து நான் போனேன். அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ பலருடைய சிந்தனை ரியாக்ஷன்ஸ் இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நான் இதோ திருமண ஒழுங்குகள் எனக்காக நான் செய்து கொள்ள தான் அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வயதில் மூத்த எல்டர்ஸ், என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் நினச்சாங்க. என்னோட வேலை பார்க்குறவங்க, இல்லை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், படிப்பாளிகள், பாஸ்டர்ஸ் கூட அப்படி தான் நினச்சிட்டாங்க. அங்கே ஏதோ வேறு திருமணம் ஒழுங்கு அங்கே போய், அதாவது புதிய ஊரில் போய் செஞ்சால் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க இல்லையா. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த ஊரில் நகையெல்லாம் கழட்டிகிட்டே இருப்பாங்களாம். இன்னொரு ஊரில் போயிட்டு நகையெல்லாம் திரும்ப போட்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்களாம். ஸோ தே திங்க் நோபடி சீஸ் தம். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குறவங்க, அதை பார்த்து சிரிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியலன்னா நம்ம ஒரு விதத்தில் நம்ம குழந்தைகள். ஸோ நான் அப்படி இல்லை. சிறு வயதுலேருந்து நான் கேமரா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ என்னுடைய குடும்பத்தவரை அது மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ நான் அதுக்கு பழக்கப்பட்டவளாக இருக்கிறேன். கர்த்தரும் என்னை எப்போவும் கூட வராரு, என்னை பார்க்குறாரு. கர்த்தர் சொல்படி தான் நான் போகிறேன். ஒரு ஊருக்கு போகிறேன், இல்லை ஒரு சபையை நான் விசிட் பண்ணுறேன் அப்படின்னா தினசரி நான் கர்த்தரை கேட்டு தான் நான் போகிறேன். ஸோ அதனால தான் நான் பால்வாடி டீச்சராக இருக்கேன். மற்றவங்க நான் திருமண ஒழுங்குகள் செய்ய தான் நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் குழந்தைகளாக கருதப்படுகிறீர்கள்.